ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா முறுக்கு. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு அரை கப்பு உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா வறுக்கணுன்றது அவசியம் இல்லை. லேசாக அதை வறுக்க சொல்லி அதோட வாசனை வந்தாலே போதும். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை. இப்போ 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு ஜல்லடையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜல்லடையில் 2 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். நீங்கள் 1 கிலோ அரிசி மாவு எடுத்திங்கன்னா 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு போடணும். அதுதான் கணக்கு. இப்போது வறுத்து அதை மிக்சியில் அரைச்சாச்சு. அதையும் இதில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஜலிச்சிக்கங்க. இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. அதையும் கொட்டிடலாம். கொட்டி ஜலிச்சு எடுத்துடலாம். இனிமேட்டு இது அரைக்க முடியாது. இப்போ இந்த பவுலில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 விதமான முறுக்கு பண்ண போகிறேன். அதனால் 1 கப் அரிசி மாவை தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒன்று காரம் பண்ண போகிறேன், ஒன்று உப்பு இது பண்ண போகிறேன். இப்போது தனியாக பவுலில் கொட்டிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் எடுத்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். உப்பு போடுறதுல 1.5 ஸ்பூனும் இந்த மிளகாத்தூள் போட்டதில் அரை ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டான வார்ம் வாட்டரை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கோல்டு வாட்டர் இல்லை, இது லைட்டாக வார்ம் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் வாட்டர் போட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடான தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. அதனால் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி போடுற அளவுக்கு இருக்கணும். சப்பாத்தி இருக்கிற பதத்தில் இருக்கணும். இப்போ இதையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம். ஒரு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அச்சு எடுத்து நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முறுக்கு பிழியிற அச்சில் மாவு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சால்ட் எதுவும் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். நான் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க எண்ணெயை. இப்போ எண்ணெயில் இதை போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு போட்டுக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்க டைரெக்டாக எண்ணெயிலே போடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் கரண்டி வச்சே சேஃபாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம்.
2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வெள்ளையாக தான் இருக்கும். நல்லா காய வச்சிடாதீங்க. உப்பு போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உப்பு போட்டது. இப்போ மிளகாத்தூள் போட்டதை அச்சில் போட்டு அதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாமே. எல்லாத்தையும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுடலாம். அந்த மிளகாத்தூள் போட்டது நல்ல கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பயங்கர கிறிஸ்பாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.